அனைவருக்கும் வணக்கம். மக்களோசை தொலைக்காட்சி வழி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தீபாவளி விளிம்பில் இருக்கின்ற நாம் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது தேவையான ஒன்றா என்பது பற்றி சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் சனி நீராடல் என்று ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது காரிக்கிழமையாவது உடம்பில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் நம்முடைய உடல் நலம் சீரடையும். குறிப்பாக உடலில் இருக்கின்ற வெப்பம் குறைக்கப்பட்டு குருதி ஓட்டம் மற்றும் நம்முடைய செரிமான முறைகள் எல்லாம் சீர்படுத்தப்படும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது அறிவியல் அடிப்படையில் சொல்லப்பட்ட, உடல்நலக்கூறு அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒன்று. அன்றாட நாட்களிலே நாம் செய்ய முடியாவிட்டாலும் குறிப்பாக இந்த தீபாவளி போன்ற நாட்களிலே செய்கின்ற போது மிகுந்த பலனை அளிக்கும். குறிப்பாக இந்த தீபாவளி காலகட்டங்களிலே எண்ணெய் பலகாரங்கள் செய்தல், அடுப்படியில் அமர்ந்திருத்தல், இன்னும் வெப்பமான உணவுகளை உண்ணுதல் போன்றவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு அன்றைய தினத்திலே நாம் எண்ணெய் குளித்து நீராடுதல் என்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. மற்றது மன அல்லது உளவியல் அடிப்படையில் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது மிக மிக வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மெய்த்தீண்டல் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. நாம் அன்றைய தினத்திலாவது அம்மாவின் கையாலோ அல்லது பாட்டியின் கையாலோ, குறிப்பாக பெண்கள் அல்லது அப்பாவோ போன்றவர்கள் குடும்ப உறவினர்களுக்கு எண்ணெய் தேய்த்து உடம்பெல்லாம் தேய்த்து தலையில் எண்ணெய் வைத்து அவர்களை தீண்டி எண்ணெய் வைக்கின்ற போது இந்த குடும்ப உறவுகள் நெருக்கமடைகின்றது என்பதை ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உளவியல் அடிப்படையிலும் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது ஒரு பெரிய பங்கை ஆற்றுகின்றது. அடுத்து ஆன்மீக அடிப்படையில் திருவள்ளுவர் சொல்லுவார், புற தூய்மை நீர்மையால் அமையும், அகத்தூய்மை வாமையால் அமையும் சொல்லுவார். அப்போது அன்றைய தினத்திலே புனித நீராடுதல் என்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதை தீபாவளி கொண்டாடுகின்றவர்கள் கங்கை நீராடுதல், கங்கா ஸ்நானம் என்று சொல்கின்றார்கள். அன்றைய தினத்திலே உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகளெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற வழக்கத்தையும் ஆன்மீக அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது உடல்நலக்கூறு, மனநலக்கூறு, ஆன்மீக கூறு என்ற அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் கூறாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்து நம்முடைய பண்பாட்டு கூறாகவும் விளங்குவதனால அதை தொடர்ந்து கடைத்து பிடித்து வருவது மிகச்சிறந்த ஒன்று என்று இந்த வேளையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.